தலைவி தோழி கிட்ட தலைவனை பத்தி சொல்றாங்க. தலைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நீ அவனை நம்பி காதலிச்சிட்டியே அப்படின்னு இவ கேட்கும் போதே அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, ஒரு நாள் அவன் வேட்டைக்கு போயிருக்கிறான். அவன் பெரிய வீரன், அந்த நாட்டுல அவன் ஒரு பெரிய வீரன். காட்டுக்கு அவன் வேட்டைக்கு போயிருக்கிறான். அது ஒரு இரவு மங்கும் நேரம். அந்த நேரத்துல தான் பெரிய பெரிய விலங்குகள் வரும் அப்படின்னு வில்லு அம்பு எடுத்துட்டு அவன் காட்டுக்கு வேட்டைக்கு போறான். ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று கேட்கறான். சலசரசரன்னு ஒரு சத்தம், ஏதோ ஒரு பெரிய விலங்கு மாட்ட போகுது அப்படின்னு காத்துக்கிட்டு கண்ணை கூர்மையாக்கிக்கிட்டு பாக்குறான். பெரிய காட்டு பன்றி, பல கிலோ தேரும். அப்படி ஒரு காட்டு பன்றி அப்படி திடுன்னு ஓடி வருது. அவன் வில்லையும் அம்பையும் ரெடி பண்ணிட்டான். இன்னைக்கு ஒரே அம்புல இவ்வளவு பெரிய காட்டு பன்றியை நம்ம வீழ்த்த போறோம் அப்படின்னு ரெடியா இருக்கிறான். அந்த காட்டு பன்றி வேகமா வந்தது, சரட்டுன்னு நிக்குது. இவன் ஒரு மரத்துக்கு பின்னாடி இருக்கிறான். மரத்துக்கு அந்த பக்கம் காட்டு பன்றி அப்படியே நிக்குது. அதோடைய காதெல்லாம் அப்படியே விரைக்குது. அது எதையோ கவனிக்குது. எதை கவனிக்குதுன்னு இவன் அமைதியா அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். சுத்தி முத்தி இந்த பன்றி யாராவது வர்றாங்களான்னு பாக்குது. ஏதாவது சத்தம் கேட்குதான்னு நுட்பமா கவனிக்குது. இவன் அப்படியே மூச்சு அடக்கிக்கிட்டு அமைதியா இருக்கிறான். அப்புறம் இது திரும்பி பார்த்து ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்குது, ஒரு சத்தம் கொடுக்குது. உடனே பின்னாடி இதோடைய மனைவி காட்டு பன்றி, இதோடைய குட்டிகள் ஒரு 7-8 குட்டிகள் அப்படியே வருது. அதை தொடர்ந்து 2-3 பன்றிகள்லாம் வருது. அவங்க எல்லாம் போற வரைக்கும் இது அப்படியே நின்று காவல் காத்துட்டு அவங்க எல்லாம் போன உடனே இது அடுத்த ஸ்டெப்பு நடக்குது. இப்ப இந்த வீரன் நினைக்கிறான், இந்த காட்டு பன்றியை நம்ம கொல்லக்கூடாது. ஏன்னா இவனும் நம்மை போல ஒரு வீரன் தான். நாம போர்க்களத்துக்கு போகும்போது நம்முடைய தேசத்துக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது, நம்முடைய பிள்ளை குட்டிகளுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாதுன்னு எவ்வளவு கவனமா நின்று போரிடுவோமோ அதே கவனத்தோடு இந்த காட்டிப்பன்றி தலைவன் தன்னுடைய இனத்தை காப்பாற்றுகிறான் இல்லையா. இவன் என் இனம், என் இனமடா நீன்னு ஒரு படத்துல சொல்லுவாங்களா. இவனும் என்னை போல ஒரு போர் வீரன் தான். ஒரு போர் வீரனை இன்னொரு போர் வீரன் மறைவிடத்திலிருந்து தாக்கக்கூடாது என்று அவன் அப்படியே நின்றுவான். அந்த காட்டுப்பன்றி போயிடும். இப்ப அந்த காலத்துல தனக்கு தேவை என்றுதான் வேட்டையாட போறான். நமக்கு பசிக்குது, நம்ம சாப்பிடணும், அதுக்காகத்தான் வேட்டையாட போறோம். ஆனால் அடுத்த வேளைக்கு உணவு கிடைக்காமல் போனால் கூட ஒரு தர்மத்தின் பக்கம் நிற்காமல் நாம் செயல்படக்கூடாது, அறத்தின் பக்கம் தான் நிற்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த தமிழ் மண் நம்முடைய மண் என்பதால் இன்றைக்கும் இங்கே அறம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும்.